ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பிரண்டை இலையை யூஸ் பண்ணி ஒரு சுவையான புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நாம் பிரண்டை வாங்கி சமைக்கும்போது அதில் நிறையா கொழுந்தான இலைகள் இருக்கும். இந்த பிரண்டை இலைகளை தூக்கி போட்டுறாதீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நம்ம துவையலும் அரைக்கலாம், புளிக்குழம்பும் செய்யலாம். ஏற்கனவே பிரண்டை இலை யூஸ் பண்ணி துவையல் செய்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு செய்யலாம். இந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்கு 1 கப் பிரண்டை இலையை கழுவிட்டு எடுத்துருக்கிறேன். 3/4 கப் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். 3/4 கப் பூண்டு, அதே போல் 3/4 கப் தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பையும் கல் உப்பு எடுத்துருக்கிறேன். சேர்த்து ஒரு கப்பில் போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சு நம்ம கரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நாம் உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இதை போல் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கின பின்னாடி நாம் எடுத்து வச்சுருக்கிற பிரண்டை இலைகளை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். பிரண்டை இலையெல்லாம் நல்லா வதங்கி உங்களுக்கு கலர் மாறிட்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் வதக்கலாம். பிரண்டை இலை நல்லா வதங்கின பின்னாடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிகளை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த எல்லா காயும் சேர்ந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமாக தான் நம்ம குழம்ப கரைச்சி ஊற்றணும். அதனால் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா காயுமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு பூண்டை கட் பண்ணி பாருங்கள். இது போல் நல்லா கட் ஆகுச்சுன்னா காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த மாதிரி காய் வெந்த பிறகு நாம் கரைச்சி வச்சுருக்கிற உப்பு புளியை சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக உப்பும் புளியும் நிறையவே சேர்க்கலாம். மிளகா பொடியும் சேர்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் அதே உப்பு புளியில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி விட்டு 2வது தடவை கரைச்சி ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விடணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இடையில ஒரு தடவை திறந்து பார்த்து ஒரு தடவை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு திரும்பியும் நாம் மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா திக்காகட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்திங்கன்னா குழம்பு நல்லா இதை போல் திக்காக ரெடி ஆகிரும். இதை சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போது குழம்பு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து தாளிக்கணும். ஒரு தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடேறட்டும். இதில் நாம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாமே சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா கருகிடும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து இந்த தாளித்ததை அப்படியே குழம்புல ஊற்றி நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.